நண்பர்களே, நம்முடைய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கதையை தொடங்குவதற்கு முன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். இரவு 10 மணி. ஊரே அடங்கி போய் அமைதியில் மூழ்கி இருந்தது. அந்த பழைய பங்களா வீட்டின் கீழ்த்தளத்தில் ஆகாஷின் தந்தை வேதகிரி ஏதோ ஒரு ஜாதக கட்டடங்களை ஆராய்ந்தபடி அமர்ந்திருந்தார். ஆனால் மாடியில் நிலவிய சூழலோ முற்றிலும் வேறாக இருந்தது. ஆகாஷ் களைப்புடன் அறைக்குள் நுழைந்தான். கதவை திறந்த உடனே அவன் மூக்கில் ஒரு மெல்லிய ஆனால் அடர்த்தியான மல்லிகைப்பூவின் வாசம் தாக்கியது. அந்த வாசமே ஒருவிதமான மயக்கத்தை தந்தது. அறையின் விளக்குகள் மங்கலாக எரிந்து கொண்டிருக்க கண்ணாடியின் முன் அமர்ந்திருந்தாள் மாயா. அவள் தன் நீண்ட அடர்த்தியான கார்மேக கூந்தலை மெல்ல வாரி சீவி கொண்டிருந்தாள். அவள் அணிந்திருந்த மெல்லிய பட்டுத்துணி அவளது மேனியில் ஒரு நதியைப் போல சறுக்கி கொண்டிருந்தது. கண்ணாடியில் தெரிந்த அவளது பிம்பம் ஒரு தேவதையையும் மோகினியையும் கலந்த கலவையாக தெரிந்தது. உதட்டில் தீட்டியிருந்த அடர் சிவப்பு நிற சாயமும் கண்களில் தீட்டியிருந்த மை தீட்டலும் அவளுக்கு ஒரு விசித்திரமான அழகை தந்திருந்தது. ஆகாஷ் அவளை கண்ணாடியின் வழியாகவே பார்த்தான். அவனது சோர்வு ஒரு புறம் இருந்தாலும் அவளது இந்த நள்ளிரவு அலங்காரம் அவனுக்குள் எரிச்சலை மூட்டியது. எதுக்கு மாயா இவ்வளவு மேக்கப்? இந்த நேரத்துல யாருக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஆகாஷின் குரலில் சலிப்பு கலந்த கடுமை இருந்தது. மாயா சீப்பை மேஜை மீது மெல்ல வைத்தாள். பின் மெதுவாக திரும்பி அவனை பார்த்தாள். அவளது பார்வையில் ஒருவிதமான போதை இருந்தது. அது காமத்தின் மொழியை மௌனமாக பேசிக்கொண்டிருந்தது. அவள் எழுந்திருக்கையில் அவள் அணிந்திருந்த கொலுசின் சத்தம் அந்த நிசப்தமான அறையில் ஒரு ரிங்காரத்தை ஏற்படுத்தியது. மெல்ல நடந்து அவன் அருகில் வந்தாள். அவளது மூச்சு காற்று அவன் கழுத்தில் பட ஆகாஷ் ஒரு கணம் நிலை குலைந்தான். அழகு என்பது மற்றவர்களுக்காக மட்டும் அல்ல ஆகாஷ், எனக்காகவும் தான். ஒரு பெண்ணுக்கு தன்னை பிடிச்சாதான் அவளை மற்றவங்களுக்கும் பிடிக்கும் என்று சினுங்களுடன் கூறினாள். அவளது மென்மையான விரல்கள் ஆகாஷின் சட்டையின் மேலிருந்து கீழ்வரை மெல்ல கோதின. அவனது நெஞ்சில் கை வைத்து அவனது இதய துடிப்பை உணர்ந்தபடி அவன் கண்களை உற்று பார்த்தாள். அவளது விரல்களின் தீண்டல் ஆகாஷுக்குள் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. ஆனால் அவனது ஈகோ அவளை தடுத்தது. இன்னைக்கு ராத்திரி சவாரிக்கு போகணுமா, இல்லை இங்கேயே என் கூட இருக்க போறியா என்று அவள் குறும்பாக கேட்டு அவனது காதோரம் கிசுகிசுத்தாள். ஆகாஷ் சட்டென்று அவளது கைகளை தட்டிவிட்டு விலகினான். நிஜமா உன்னை புரிஞ்சுக்கவே முடியல மாயா. ஆமாம், நான் சவாரிக்கு போய்தான் ஆகணும். அப்பா கார் வாங்கி கொடுத்தது சும்மா வீட்டு வாசல்ல நிறுத்தி வைக்க இல்லை. பணம் வேணும்ல, குடும்பத்தை நடத்த பணம் வேணும். நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி பாராமல் அறையை விட்டு வெளியேறினான். ஆகாஷ் வெளியேறிய அந்த நொடி மாயாவின் முகத்தில் இருந்த அந்த மயக்கும் புன்னகை மறைந்தது. அதற்கு பதில் ஒரு விசித்திரமான ஆழமான அர்த்தம் கொண்ட புன்னகை அவள் உதடுகளில் அரும்பியது. அவள் மீண்டும் கண்ணாடி முன் அமர்ந்தாள். நீ போகலாம் ஆகாஷ், ஆனால் உன் நினைவுகள் என்னை இங்கே சும்மா இருக்க விடாது. நீ தராத அன்பை, நீ தராத நேரத்தை இந்த உலகம் எனக்கு தரும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த இருளை பார்த்தபடி அவள் தன் கழுத்தில் படர்ந்திருந்த மல்லிகை பூக்களை சரி செய்தாள். அந்த இரவு அவளுக்கு ஒரு புதிய விடையை தரப்போகிறது என்பது அப்போது அவளுக்கு தெரியாது. காலை நேரத்து இளவெயில் இன்னும் சூடேறவில்லை. ஆகாஷின் மனமோ இரவில் மாயாவிடம் காட்டிய சினத்தாலும் தீராத பண தேவையாலும் கொதித்து கொண்டிருந்தது. அப்போதுதான் அவனது நெருங்கிய நண்பன் சந்திரன் தன் பைக்கை அவன் வீட்டு வாசலில் வந்து நிறுத்தினான். என்ன மாப்ள, முகம் ஒரு மாதிரியா இருக்கு, வா ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னியே, கிளம்பு போவோம் என்றான் சந்திரன் ஒரு விதமான புதிர் புன்னகையுடன். ஆகாஷ் ஜாதக பையை எடுத்துக்கொண்டு அவன் பின்னால் ஏறிக்கொண்டான். வண்டி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு அடர்த்தியான கரும்பு தோட்டத்தை நோக்கி சென்றது. அங்கே ஒரு சிறிய ஓட்டு வீடு, சுற்றிலும் பசுமை போர்த்திய கரும்பு காடுகள். இங்கே எதுக்கு மாப்ள வந்திருக்கோம்? ஜாதகம் பார்க்கிற பெரியவர் எங்கே என்று ஆகாஷ் குழப்பத்துடன் கேட்டான். சந்திரன் அவன் தோளை தட்டி, மாப்ள ஜாதகம் அப்புறம் இருக்கட்டும், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்கே ஒரு கரும்பு தோட்டம் இருக்கு, அங்கே கரும்பு திங்க கூலியும் தராங்க, வரியா என்றான் ரகசிய குரலில். ஆகாஷுக்கு அவன் சொல்வது புரியவில்லை என்றாலும் நண்பனின் வற்புறுத்தலால் உள்ளே சென்றான். அங்கே ஒரு இளம்பெண் நின்றிருந்தாள். பெயர் ரதி. பார்த்த மாத்திரத்திலேயே ஆண்களின் மனதை சுண்டி இழுக்கும் வசீகரம் அவளிடம் இருந்தது. அவள் அணிந்திருந்த தாவணி காற்றாட அசைந்தது. ஆகாஷை பார்த்ததும் அவள் இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. ஜாதகம் பார்க்க வந்த இடத்தில் வெறும் காகிதத்துல ஜாதகத்தை ஏன் தேடுறீங்க? நிஜமான வாழ்க்கை இங்கே இருக்கு என்று தேன் ஒழுகும் குரலில் பேசினாள். ஆகாஷ் பதற்றத்தில் கையில் இருந்த ஜாதக பையை இறுக்கமாக பிடித்து கொண்டான். ரதி மெல்ல அவன் அருகில் வந்தாள். அவனது தயக்கத்தை ரசித்தபடியே தனிச்சையாக அவனது அகன்ற தோளில் தன் மென்மையான கரத்தை வைத்தாள். அந்த தொடுதல் அது ஆகாஷுக்கு புதியது.
மாயாவிடம் கூட அவன் உணராத ஒரு விதமான மின்சாரம் அவன் மேனி எங்கும் பாய்ந்தது. அவன் உடல் லேசாக நடுங்கியது. சட்டென்று அவளிடம் இருந்து விலகி ஒரு அடி பின்னால் வைத்தான். ரதி மெல்ல சிரித்தாள். அந்த சிரிப்பு ஒரு கவிதை போல இருந்தது. அவள் மீண்டும் அவன் அருகில் வந்து அவனது காதோரம் குனிந்து ரகசியமாக கிசுகிசுத்தாள். இவ்வளவு வெட்கப்படுறீங்களே மாப்ள, ஒரு பெண் தொட்டா இவ்வளவு பயமா? இல்ல நான் அவ்வளவு மோசமானவளா? அவளது மூச்சு காற்று அவன் கழுத்தில் பட ஆகாஷின் கட்டுப்பாடுகள் ஒவ்வொன்றாக தகர ஆரம்பித்தன. அவளது கண்களில் தெரிந்த அந்த அலைப்பும் சுற்றிலும் இருந்த கரும்பு தோட்டத்தின் தனிமையும் அவனை ஒரு போதையில் ஆழ்த்தின. சந்திரன் மெல்ல அங்கிருந்து நழுவி வெளியே செல்ல ஆகாஷ் முதல் முறையாக தன் மனைவியை தவிர வேறொரு பெண்ணின் அணைப்பில் அந்த பசுமையான கரும்பு தோட்டத்தின் மறைவில் மெல்ல மெல்ல கரைய தொடங்கினான். வாழ்க்கையில் தான் இழந்த ஏதோ ஒன்றை இங்கே கண்டடைவது போன்ற ஒரு மாயை அவனுக்குள் பிறந்தது. ஆகாஷ் கார் சவாரிகளுக்காகவும் தன் நண்பன் சந்திரனுடன் ரகசிய பயணங்களுக்காகவும் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு அந்த பெரிய பங்களாவின் மாடித்தளம் மாயாவின் தனிமை சிறையாக மாறியிருந்தது. பகல் நேரங்களில் அந்த வீடு ஒரு மயான அமைதியை கொண்டது. மாயா ஜன்னல் ஓரம் அமர்ந்து வேடிக்கை பார்ப்பதையே தன் வழக்கமாக்கி கொண்டாள். கையில் ஒரு கோப்பை காஃபியுடன் மெல்லிய ஆவி பறக்க அவள் மாடி கைப்பிடி சுவரில் சாய்ந்து நிற்பாள். அவளது கண்கள் எப்போதும் எதிர்வீட்டு மாடியையே நோட்டமிடும். அங்கே அர்ஜுன், சுமார் 28 வயது, மதிக்கத்தக்க கட்டுமஸ்தான உடல்வாகு கொண்ட இளைஞன். அவன் தினமும் மாடியில் உடற்பயிற்சி செய்வதை மாயா ஒரு இரகசிய திருவிழாவைப் போல ரசிப்பாள். அவனது வியர்வை சிந்தும் தேகமும் ஒவ்வொரு அசைவும் அவளுக்குள் தூங்கி கிடந்த ஏதோ ஒரு உணர்ச்சியை தட்டி எழுப்பியது. தன் கணவன் ஆகாஷிடமிருந்து கிடைக்காத அந்த ஆண்மை கலந்த ஈர்ப்பு அர்ஜுனிடம் இருப்பதாக அவளுக்கு தோன்றியது. ஒரு மாலை நேரம் சூரியன் மறைந்து அந்தி சாயும் வேளை வானம் ஊதா நிறத்தில் ஜொலித்து கொண்டிருந்தது. மாயா தன் மொபைலை கையில் பிடித்து கொண்டு டவரை கிடைக்காதது போல பாவனை செய்தபடி மாடி சுவரின் ஓரத்திற்கு சென்றாள். அர்ஜுன் அப்போதுதான் தன் பயிற்சியை முடித்துவிட்டு துண்டால் முகத்தை துடைத்து கொண்டிருந்தான். அவன் கண்கள் மாயாவை சந்தித்தன. ஒரு மெல்லிய புன்னகையுடன் அவன் பேச ஆரம்பித்தான். என்ன, டவர் கிடைக்கலையா? இல்ல பேச யாரும் இல்லையா? அர்ஜுனின் குரல் கணீரென்று இருந்தது. மாயா ஒரு கணம் தடுமாறி பின் சுதாரித்து கொண்டு, ஆமாம், மொபைலையும் டவர் இல்ல, மனசிலையும் அமைதி இல்லை என்றால் ஒருவித ஏகதாளத்துடன். அர்ஜுன் அவள் அருகில், அதாவது அந்த 2 வீடுகளுக்கும் இடைப்பட்ட அந்த சிறிய குட்டி சுவரின் அருகே வந்தான். உங்க அழகுக்கு இந்த தனிமை தேவையா மாயா? இந்த வயசுல இவ்வளவு ஏக்கத்தோட ஒரு பெண் இருக்கக்கூடாது என்றான். அவனது அந்த ஒற்றை வார்த்தை மாயா பல வருடங்களாக தன் மனதிற்குள் கட்டி வைத்திருந்த அணைக்கட்டை உடைத்தது. ஏக்கம், அது எனக்கு பழகி போச்சு அர்ஜுன். என் கணவனுக்கு காரும் அவர் நண்பர்களும் தான் முக்கியம். நான் வெறும் வீட்டு பொம்மைதான் என்று குமுறினாள். அர்ஜுன் மெல்ல தன் கையை நீட்டி சுவரின் மறுபுறம் இருந்த மாயாவின் விரல்களை தொட்டான். அந்த பொம்மைக்கு உயிர் கொடுக்க என்னால முடியும்னா நீங்க அனுமதிப்பீங்களா என்று அவன் கேட்க மாயாவின் உடலில் ஒரு நடுக்கம் பரவியது. அவள் அவனை தடுக்கவில்லை. மாறாக அவனது கண்களை ஆழமாக பார்த்தாள். அந்த பார்வையில் ஒரு சம்மதம் இருந்தது. இருவருக்கும் இடையில் இருந்த அந்த சிறிய சுவர் ஒரு தடையாக தெரியவில்லை. கணவனிடம் கிடைக்காத அந்த நெருக்கத்தை, அந்த புரிதலை, அந்த அங்கீகாரத்தை அவள் அர்ஜுனிடம் தேடத் தொடங்கினாள். அன்றிரவு அந்த மாடித்தளம் ஒரு புதிய ரகசியத்திற்கு சாட்சியாக அமைந்தது. மாயாவின் வாழ்வில் இருந்த தனிமை மறைந்து ஒரு ஆபத்தான ஆனால் அழகான விரிசல் விழத் தொடங்கியது. நாட்கள் நகர நகர மாயாவின் இதய துடிப்பு ஆகாஷ்காக துடிப்பதை நிறுத்திவிட்டு அர்ஜுனின் வரவுக்காக காத்திருக்க தொடங்கியது. இப்போது அந்த மாடித்தளம் வெறும் காற்றோட்டத்திற்கான இடம் மட்டுமல்ல, அது அவர்களின் இரகசிய சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனமானது. ஆகாஷ் சவாரி என்ற பெயரில் வெளியே செல்லும் நேரமெல்லாம் மாயாவின் விரல்கள் அர்ஜுனின் எண்ணை தேடின. வீடியோ கால்களில் அவர்கள் பரிமாறிக்கொண்ட பார்வைகளும் வசீகர பேச்சுகளும் ஒரு போதையைப் போல அவளை ஆட்கொண்டன. ஒரு முறை அர்ஜுன் கேட்டான், மாயா, ஒரு திருமணமான பெண் இப்படி செய்வது தப்புன்னு உனக்கு தோணலையா? அதற்கு மாயா ஒரு ஏளன சிரிப்புடன் சொன்னாள், தப்பு சரி இதெல்லாம் யாரு முடிவு பண்றது அர்ஜுன்? என் கணவன் கார் ஓட்டுற இடத்துல எல்லா பெண்களிடமும் உல்லாசமாக இருக்கார். அவர் போற பாதை தப்பில்லைனா நான் தேடுற இந்த ஒரு சின்ன சந்தோஷம் மட்டும் எப்படி தப்பாகும்? எனக்கு தேவை அன்பு. அது அவரிடம் இல்லை, உன்னிடம் இருக்கு. அர்ஜுனின் வாதம் அவளுக்கு ஒரு கவசமாக அமைந்தது. ஆமா மாயா, உன் கணவன் மற்ற பெண்களிடம் போவது தப்பில்லை என்றால் நான் உன்னிடம் வருவது எப்படி தப்பாகும்? உன் அழகும் இளமையும் வீணாக கூடாதல்லவா என்று அவன் சொன்னபோது அவள் முற்றிலும் அவனிடம் தன்னை ஒப்படைத்தாள். இருவருக்கும் இடையில் இருந்த அந்த சிறிய குட்டி சுவர் இப்போது ஒரு ஏணியைப் போல அவர்களுக்கு உதவியது. இரவு நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் அர்ஜுன் மாடி ஏறி வருவதை அவர்கள் ஒரு வழக்கமாக்கி கொண்டனர். ஆனால் சுவற்றுக்கும் காது உண்டு என்பது பழமொழி. அந்த வீட்டின் கீழ்த்தளத்தில் ஜாதக கட்டடங்களை பார்த்து கொண்டிருக்கும்
வேதகிரிக்கு மேலே நடக்கும் மாற்றங்கள் தெரியாமல் இல்லை. நள்ளிரவில் கேட்கும் மெல்லிய காலடி சத்தங்களும் வளையல் ஓசைகளும் அவரது அனுபவமிக்க காதுகளுக்கு ஏதோ ஒரு விபரீதத்தை உணர்த்தின. ஒரு நாள் அதிகாலை அர்ஜுன் மாடியிலிருந்து இறங்கி சென்ற பிறகு வேதகிரி மாடிக்கு சென்றான். அங்கே மாயா தன் கூந்தலை சரி செய்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் இருந்த அந்த திருட்டுத்தனமான பொலிவு அவரை ஆத்திரப்பட வைத்தது. மாயா, என்ன நடந்துட்டு இருக்கு இங்க? நம் குடும்ப கௌரவம் என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ செய்வது இந்த குலத்துக்கே இழுக்கு. அந்த பையன் இங்கே வர்றது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா என்று இடி முழக்கமாய் அவர் கேட்டார். மாயா ஒரு நிமிடம் அதிர்ந்தாலும் அடுத்த நொடியே நிமிர்ந்து நின்றாள். அவளது கண்களில் பயத்திற்கு பதில் ஒரு விதமான ஆக்ரோஷம் தெரிந்தது. குலத்தை பற்றி பேசுகிறீங்களே மாமா, உங்கள் பையனோட லட்சணம் உங்களுக்கு தெரியுமா? கார் சவாரிக்கு போகிற இடத்துல அவர் எந்தெந்த பொம்பளைங்க கூட ஊர் சுற்றுறாருன்னு உங்கள் ஜாதகத்தில் எழுதி இருக்கா? உங்கள் மகன் என்ன செய்கிறாருன்னு முதல்ல அவர்கிட்ட கேட்டு பாருங்க மாமா. அவருக்கு இல்லாத தர்மம் எனக்கு மட்டும் எதுக்கு என்று துணிச்சலாக பதிலடி கொடுத்தாள். வேதகிரி திகைத்து நின்றார். தன் மகனின் தவறுகளை தனக்கு சாதகமாக்கி மருமகள் இவ்வளவு தூரம் துணிந்து பேசுவாள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அந்த வீட்டின் அமைதி இப்போது ஒரு புயலுக்கு முந்தைய அமைதியாக மாறியது. ரகசியங்களின் நிழல் அந்த வீட்டை முழுமையாக சூழ்ந்து கொண்டது. அர்ஜுனுக்கும் மாயாவுக்கும் இருந்த தொடர்பு வேதகிரிக்கு தெரிந்து அர்ஜுன் அந்த ஊரை விட்டு விரட்டப்பட்ட பிறகு அந்த மாடித்தளம் சில காலம் அமைதியாக இருந்தது. ஆனால் மாயாவின் மனதில் ஏற்பட்ட அந்த தாகம் அடங்கவில்லை. ஆகாஷின் அலட்சியம் அவளை மேலும் மேலும் ஒரு பிடிவாதமான பாதைக்கு தள்ளியது. இப்போது அந்த மாடிக்கு வர ஆரம்பித்தவன் வினோத். சுமார் 21 வயது, மதிக்கத்தக்க ஒரு துடிப்பான இளைஞன். பக்கத்து தெருவில் வசிக்கும் அவனுக்கு மாயாவின் தனிமையும் அவனது தேவையும் ஒரு வேட்டைக்கான களமாக தெரிந்தது. வண்டியில் போகும்போது ஹாரன் அடிப்பது, ஜன்னல் வழியாக கண்ணடிப்பது என அவன் செய்த சில்லறைத்தனமான சேட்டைகள் ஒரு நாள் பலன் கொடுத்தன. ஊசி வழியே நூல் நுழைவது போல அவன் அந்த வீட்டிற்குள் நுழையத் தொடங்கினான். அக்கா மொபைல் ரீசார்ஜ் பண்ண வர சொன்னாங்க என்று ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிவிட்டு மாடிக்கு ஏறுவான். அங்கே அவனும் மாயாவும் பகிர்ந்து கொண்ட ரகசியங்கள் வெறும் பேச்சுடன் நிற்கவில்லை. வினோத் ஒரு முதிர்ச்சியற்ற இளைஞன் என்பதால் தன் வீர பிரதாபங்களை நண்பர்களிடம் பீற்றிக்கொள்ள தொடங்கினான். மாயாவுடன் எடுத்த ரகசிய புகைப்படங்களும் அவனுக்கு வாங்கி தந்த பரிசுகளும் வாட்ஸ்அப் குழுக்களில் ரகசியமாக பகிரப்பட்டன. இந்த செய்தி காட்டுத்தீயாக பரவி ஒரு நாள் ஆகாஷின் காதுகளுக்கு எட்டியது. ஆத்திரத்தில் கண்கள் சிவக்க ஆகாஷ் தன் நண்பர்களுடன் சென்று வினோத்தின் பைக்கை மறித்தான். டேய் சின்ன பயலே, என் வீட்டு வாசல்லையும் மாடிலையும் உன்னை இன்னொரு முறை பார்த்தா உன் காலை வெட்டிடுவேன் என்று கர்ஜித்தபடி அவன் சட்டையை பிடித்து ஓங்கி ஒரு அறை விட்டான். ஆகாஷின் நண்பர்களும் அவனை சூழ்ந்து கொண்டு தாக்கத் தொடங்கினர். ஆகாஷ் வினோத் பயந்து ஓடுவான் என்று நினைத்த ஆகாஷுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ரத்தத்தை துப்பிவிட்டு எகத்தலமாக சிரித்தான் வினோத். ஏன் மாப்பிள, என்னை அடிச்சா உன் பொண்டாட்டி திருந்திடுவாளா? அவளுக்கு என் இடுப்பு அளவு கூட அக்கு வேற ஆணி வேற தெரியும் மாப்பிள. நான் போட்டிருக்கேனே இந்த சட்டை, இதை கூட அவ தான் எனக்கு தேடி தேடி எடுத்து கொடுத்தா. எனக்கு எந்த அளவு சட்டை சரியா இருக்கும், எந்த கலர் துணி என் மேனிக்கு அழகா இருக்கும்னு அவளுக்கு தெரிஞ்ச அளவு கூட உனக்கு தெரியலையே. ஆகாஷ் ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றான். வினோத் விடவில்லை. மேலும் விஷத்தை கக்கினான். உன் பொண்டாட்டியை உன்னால கட்டுப்படுத்த முடியல. அவ டெய்லி என்னை ஆசையா கூப்பிடுறா. அவளை அடக்க துப்பில்லாத நீ அதுக்கு ஏன் என்னை அடிக்கிற? உன் வீட்டு மானம் தெருவுல ஏலம் போகுது மாப்பிள. முதல்ல போய் அதை அடக்கு என்று அவன் எகத்தாளமாக சிரிக்க ஆகாஷின் கையில் இருந்த வேகம் மறைந்து இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. தன் மனைவியின் அந்தரகம், அவள் தன் காதலனுக்கு தேடி தேடி ஆடை வாங்கிய விதம் என அனைத்தும் ஊர் கூடி பார்க்கும் ஒரு நாடகமாக மாறியதை அவனால் தாங்க முடியவில்லை. வினோத் அங்கிருந்து தப்பி சென்றான். ஆனால் அவன் வீசிவிட்டு சென்ற அந்த வார்த்தைகள் ஆகாஷின் இதயத்தில் ஆயிரக்கணக்கான ஈட்டிகளாக பாய்ந்து அவனை நிலை குலைக்க செய்தன. அன்று மாலை அவன் வீட்டிற்கு திரும்பிய போது மாடியில் எவ்வித கவலையும் இன்றி மேக்கப் போட்டு கொண்டிருந்த மாயாவை பார்த்தபோது அவனது ஆத்திரம் ஒரு கொடிய விஷமாக அவனுக்குள் இறங்கியது. வினோத் தெருவில் வைத்து சொன்ன அந்த வார்த்தைகள் ஆகாஷின் செவிகளில் ரிங்காரமிட்டு கொண்டே இருந்தன. உன் பொண்டாட்டிக்கு என் இடுப்பு அளவு கூட தெரியும். இந்த ஒற்றை வாக்கியம் அவனது ஆண்மையை கேலி செய்வது போல் இருந்தது. அன்றிரவு அவன் வீட்டிற்கு வந்தபோது மாயா எவ்வித சலனமும் இன்றி மெத்தையில் அமர்ந்து மொபைலில் யாருக்கோ சிரித்து பேசி மெசேஜ் அனுப்பி கொண்டிருந்தாள். அவளை கண்டதும் அவனுக்குள் எரிமலை வெடித்தது. ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. ஒரு குரூரமான அமைதியை முகத்தில் வரவழைத்து கொண்டான். மாயா, நாம 2 பேரும் மட்டும் கொஞ்சம் தூரம் வெளியே போயிட்டு வரலாம்னு இருக்கேன். நமக்கிடையே இருக்கிற கசப்பெல்லாம் மாறி ஒரு புது ஆரம்பமா இது இருக்கட்டும் என்றான் ஆகாஷ். மாயா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். நிஜமாவா சொல்றீங்க? சரி கிளம்பலாம் என்று உற்சாகமாக தன் விலை உயர்ந்த ஆடைகளையும் மேக்கப் சட்டையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். கார் இருளில் நழுவி சென்றது. இரவு நேரம் சாலைகள் வெறிச்சோடி இருந்தன. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த அந்த ரயில்வே கேட் மூடப்பட்டிருந்தது. சிக்னல் கிடைக்க இன்னும் சில நிமிடங்கள் ஆகும் போல தெரிந்தது. ஆகாஷ் காரை ஓரமாக நிறுத்தினான்.
ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு வரேன் மாயா, வண்டிக்குள்ள ஒரே வேர்வையா இருக்கு என்று சொல்லிவிட்டு கீழே இறங்கினான். மாயாவும் அவனுடன் இறங்கினாள். இங்க சிக்னல் கிடைக்காது போல இருக்கு, நாம அந்த தண்டவாளத்தை தாண்டி போய் அங்கே இருக்கிற நிலா வெளிச்சத்தை பார்ப்போமா என்று மாயா கேட்க ஆகாஷின் மனதில் ஒரு மின்னல் வெட்டியது. அவன் இதயம் படபடவென துடித்தது. அவன் தேடிக்கொண்டிருந்த அந்த தருணம் இதோ அவன் முன்னே. இருவரும் தண்டவாளத்தின் மீது மெல்ல நடந்து சென்றனர். தூரத்தில் ரயிலின் அந்த ஒற்றை கண் வெளிச்சம் தெரிந்தது. தண்டவாளம் அதிரத் தொடங்கியது. ரயில் நெருங்கி வரும் சத்தம் காற்றின் திசையை மாற்றியது. மாயா எதையும் கவனிக்காமல் மொபைலில் யாருக்கோ வீடியோ கால் செய்ய முயன்று கொண்டிருந்தாள். ஆகாஷ், இங்கே கூட டவர் கிடைக்க மாட்டேங்குது என்று அவள் சொன்னபோது ஆகாஷின் கண்களில் வஞ்சினம் பொங்கியது. இனி உனக்கு டவர் தேவையில்லை மாயா, உன் போனை விட வேகமா ஒருத்தன் உன்னை தேடி வரான் பாரு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். ரயில் சில அடி தூரத்தில் சீறிக்கொண்டு வந்த அந்த நொடி ஆகாஷ் எவ்வித தயக்கமும் இன்றி தன் முழு பலத்தையும் திரட்டி மாயாவை தண்டவாளத்தில் நடுவே தள்ளிவிட்டான். ஆகாஷ்! மாயாவின் அலறல் ரயிலின் இரைச்சலில் கரைந்து போனது. அடுத்த சில நொடிகள் அந்த ராட்சத இரும்பு இயந்திரம் அவள் மீது ஏறி சென்றது. ஆகாஷ் கண்களை இறுக மூடிக்கொண்டான். ரயில் கடந்து சென்ற பின் அங்கே நிலவியது ஒரு மரண அமைதி. தண்டவாளத்தில் சிதறி கிடந்த அவளது வளையல் துண்டுகளையும் இரத்த கரைகளையும் பார்த்தபோது அவனுக்குள் ஒரு விசித்திரமான நிம்மதி பிறந்தது. அவன் அவசர அவசரமாக காருக்கு திரும்பினான். ஊருக்குள் நுழைந்ததும் ஒரு பெரிய நாடகத்தை அரங்கேற்றினான். ஐயோ, மாயா ரயிலை கடக்கும்போது கால் தவறி விழுந்துட்டா. நான் எவ்வளவோ காப்பாற்ற முயன்றேன், ஆனா அந்த பாவி ரயில் அவளை கொண்டு போயிடுச்சு என்று அழுது புரண்டாள். அவளது உடல் சிதைந்து போயிருந்ததால் அடையாளம் காண்பது கடினமாக இருந்தது. ஆகாஷ் தன் திட்டப்படி ஊர் மக்களை நம்ப வைத்து அந்த உடலை தன் மனைவியின் உடல் என்று உறுதி செய்து அவசர அவசரமாக இறுதி சடங்குகளை முடித்தான். இனி தன் வாழ்க்கையில் எந்த தொந்தரவும் இருக்காது என்று அவன் உள்மனம் கள்ள சிரிப்பு சிரித்தது. காலச்சக்கரம் வேகமாக சுழன்றது. மாயாவின் மறைவுக்கு பிறகு 3 ஆண்டுகள் ஓடி மறைந்தன. ஆகாஷின் வீட்டில் அந்த பழைய மல்லிகை வாசம் இப்போது இல்லை. அதற்கு பதிலாக ஒருவிதமான மௌனம் குடிக்கொண்டிருந்தது. அவனது 2 ஆண் பிள்ளைகளும் வளர்ந்து தாயின் அரவணைப்பின்றி ஒருவித ஏக்கத்துடன் அலைந்து கொண்டிருந்தனர். ஆகாஷின் தந்தை வேதகிரி பிள்ளைகளுக்காகவாவது உனக்கு ஒரு துணை வேணும் ஆகாஷ், ஒரு தாய் இல்லாத வீடு, விளக்கு இல்லாத அறை மாதிரி என்று வற்புறுத்தினார். மனமில்லாவிட்டாலும் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருதி 2ஆம் திருமணத்திற்கு சம்மதித்தான் ஆகாஷ். அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வீடு களை கட்டி இருந்தது. பெண் பார்க்கும் படலத்திற்காக உறவினர்கள் கூடியிருந்தனர். ஆகாஷ் பட்டு வேட்டி சட்டையில் அமர்ந்திருந்தான். ஆனால் அவனது மனசாட்சி இன்னும் அந்த தண்டவாளத்தின் இரைச்சலையே கேட்டுக்கொண்டிருந்தது. திடீரென்று வீட்டின் வாசலில் ஒரு நிழல் விழுந்தது. யாரோ ஒரு பெண் மெல்ல உள்ளே நுழைந்தாள். கூடியிருந்தவர்கள் அனைவரும் அப்படியே சிலையென உறைந்து நின்றனர். ஆகாஷ் கையில் வைத்திருந்த காஃபி கோப்பை நழுவி தரையில் விழுந்து சிதறியது. வாசலில் நின்றது மாயா. அதே கண்கள், அதே முகம். ஆனால் அவளிடம் இருந்த அந்த பழைய அகங்காரமும் அதிகப்படியான மேக்கப்பும் விலை உயர்ந்த ஆடைகளும் காணாமல் போயிருந்தன. மிக எளிமையான ஒரு பருத்தி புடவையில் தலைமுடியில் ஒரு ஒற்றை மல்லிகை பூவும் முகத்தில் ஒரு அபூர்வமான அமைதியுடனும் அவள் நின்றிருந்தாள். ஆகாஷ், நான் வந்துட்டேன். அவளது குரல் மென்மையாக ஆனால் உறுதியாக ஒலித்தது. ஆகாஷ் இருக்கையை விட்டு தெரித்து விழுந்தான். அவனது கண்கள் பிதுங்கின. உடல் நடுங்கியது. இல்லை, இது கனவு. மாயா, நீ செத்துட்ட. என் கையாலேயே உன்னை அந்த தண்டவாளத்தில் தள்ளிவிட்டேன். நீ எப்படி உயிரோட இருக்க முடியும்? இது பேய், இது பிசாசு என்று அலறினான். நான் செய்த கொலையை ஊர் அறிய அவன் உளறியது அவனுக்கே தெரியவில்லை. கூடியிருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். மாயா மெல்ல அவன் அருகில் வந்தாள். அவளது காலடி சத்தம் இப்போது அவனுக்கு தாழ முடியாத ரணமாக இருந்தது. இல்லை ஆகாஷ், நான் சாகவில்லை. அன்று நீ அந்த தண்டவாளத்தில் தள்ளிவிட்டது உன் மனைவியை அல்ல, அவளிடம் இருந்த பாவங்களை. நீ தள்ளிய வேகத்தில் நான் தண்டவாளத்தின் மறுபுறம் இருந்த பள்ளத்தில் உருண்டு விழுந்தேன். ரயில் போன வேகம் என் மனதில் இருந்த அழுக்குகளையும் சேர்த்து துடைத்து விட்டு போனது என்றாள் மாயா. அவள் தொடர்ந்தாள். நான் காயங்களுடன் மயங்கி கிடந்தபோது என் தந்தை தான் என்னை மீட்டார். என் மேல் உங்களுக்கு இருந்த வெறுப்பும் நான் செய்த தவறுகளும் எனக்கு புரிந்தது. அதனால்தான் நான் திருந்தி ஒரு புது மனுஷியா வரும் வரை உங்களிடம் இருந்து மறைந்திருக்க முடிவு செய்தேன். இதோ உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்காகவும் நான் மீண்டும் வந்திருக்கிறேன். ஆகாஷ் அப்படியே தரையில் அமர்ந்தான். அவனது குற்ற உணர்வும் அவளது இந்த திடீர் மாற்றமும் அவனை ஒரு சேர தாக்கின. ஊரை திகைத்து நிற்க இறந்ததாக கருதப்பட்ட அந்த நிழல் இப்போது நிஜமாக அவன் முன்னே நின்று கொண்டிருந்தது. ஆகாஷ் அதிர்ச்சியில் உறைந்து கிடக்க அந்த வீட்டின் கூடமே நிசப்தத்தில் மூழ்கியிருந்தது. அந்த மௌனத்தை உடைத்து உண்மைகளை அவிழ்க்க தொடங்கினாள் மாயா. அந்த தண்டவாளத்தில் நடந்த விபரீதத்திற்கு பின்னால் ஒரு பெரிய திரை மறைவு நாடகம் ஒளிந்திருந்தது. அந்த கருப்பு இரவு, ஆகாஷ் தன்னை தள்ளிவிட்டு சென்ற அந்த நொடி, மரணம் தன் கண்ணெதிரே ரயிலின்
வெளிச்சமாக வருவதை மாயா கண்டாள். ஆனால் விதி அவளை விடவில்லை. தண்டவாளத்தின் ஓரத்தில் இருந்த ஒரு சிறு பள்ளத்தில் அவள் உருண்டு விழுந்தாள். ரயிலின் சக்கரம் அவளது ஆடையின் நுனியை மட்டும் உரசிவிட்டு சென்றது. பலத்த காயங்களுடன் நினைவு தப்பிய நிலையில் அவள் அங்கே கிடந்தாள். மாயாவின் தந்தை தர்மலிங்கம் ஒரு செல்வாக்கான மனிதர். தன் மகளின் போக்கு சரியில்லை என்று தெரிந்தும் அவள் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தவர். ஆகாஷ் மீது அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு சந்தேகம் இருந்தது. அன்றிரவு அவர்கள் இருவரும் மட்டும் வெளியே சென்றதை அறிந்த அவர் ரகசியமாக தன் காரில் அவர்களை பின்தொடர்ந்தார். ரயில்வே கேட் அருகே ஆகாஷ் செய்த அந்த துரோகத்தை அவர் மறைந்திருந்த பார்த்தார். ஆகாஷ் பதற்றத்தில் அங்கிருந்து தப்பி சென்ற பிறகு தர்மலிங்கம் ஓடி சென்று இரத்த வெள்ளத்தில் கிடந்த தன் மகளை மீட்டு ரகசியமாக ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அடுத்த சில மணி நேரங்களில் அவர் ஒரு பெரிய சதி வலையை பின்னினார். என் மகள் செய்த தவறுக்கு ஆகாஷ் கொடுத்த தண்டனை மிக அதிகம். அவன் ஒரு கொலைகாரனாக மாறிவிட்டான். ஆனால் அவன் செய்த பாவத்தை அவன் உணர வேண்டும். அவன் குற்ற உணர்ச்சியில் வேக வேண்டும் என்று தர்மலிங்கம் முடிவு செய்தார். அதே இரவு அரசு மருத்துவமனையில் அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணின் உடல் விபத்தில் சிக்கி வந்திருந்தது. தர்மலிங்கம் தன் செல்வாக்கை பயன்படுத்தி போஸ்ட்மார்ட்டம் அதிகாரிகளுக்கு பெருமளவு பணம் கொடுத்து அந்த உடலை மாயாவின் உடல் என மாற்றி எழுத வைத்தார். அந்த சிதைந்த உடல் மாயாவினுடையது தான் என்று ஆகாஷையும் ஊரையும் நம்ப வைப்பதில் அவர் வெற்றி பெற்றார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மாயாவிடம் அவர் பேசினார். பார் மாயா, நீ யாருக்காக உன் வாழ்க்கையை சிதைச்சு கொண்டாயோ அவன் உன்னை கொல்ல துணிந்து விட்டான். உன் மேக்கப்பும் உன் கவர்ச்சியும் உனக்கு எதை தந்தது? இதோ இந்த இரத்த கரையை தான் என்று அவர் கூறிய வார்த்தைகள் மாயாவின் ஆழ் மனதை தைத்தன. 3 ஆண்டுகள் மாயா ஒரு ஆசிரமத்தில் தங்கி தன் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டாள். தன் மேக்கப் செட்டுகளை தூக்கி எறிந்தாள். தன் பிள்ளைகளின் மீதான பாசம் அவளை தட்டி எழுப்பியது. ஆகாஷின் குற்ற உணர்வை சோதிக்கவும் அவன் உண்மையிலேயே தன் தவறை உணர்ந்து மாறுகிறானா என்று பார்க்கவும் தான் இந்த நாடகத்தை நாங்கள் ஆடினோம். அவன் 2ஆம் திருமணத்திற்கு தயாராகும் இந்த தருணம்தான் நான் மீண்டும் வர சரியான நேரம் என்று என் தந்தை முடிவு செய்தார் என்று மாயா கூறி முடிக்கையில் ஆகாஷின் முகம் வெளிரி போய் இருந்தது. அவன் தப்பித்து விட்டதாக நினைத்த ஒரு கொலை உண்மையில் அவனை ஒரு நீண்டகால சிறையில், அதாவது குற்ற உணர்ச்சி என்ற சிறையில் அடைத்து வைத்திருந்தது. இப்போது அம்பலமானது. தர்மலிங்கம் பின்னிய அந்த சதி வலை ஒரு குடும்பத்தை சிதைக்க அல்ல, அதை சீர் செய்யவே பின்னப்பட்டது என்பது அப்போது அங்கிருந்த அனைவருக்கும் புரிந்தது. கூடி நின்றிருந்த உறவினர்களின் முணுமுணுப்புகளும் தந்தையின் அதிர்ச்சியான பார்வையும் ஆகாஷுக்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லை. அவன் முன்னே நின்றிருந்த மாயா வெறும் உருவமாக தெரியவில்லை. அவன் இத்தனை காலம் சுமந்து வந்த பாரமான மனசாட்சியின் விடுதலையாக தெரிந்தாள். மாயா மெல்ல அடியெடுத்து வைத்து ஆகாஷின் அருகில் வந்தாள். அவளது கண்களில் பழைய மோகமோ ஆடம்பரமோ இல்லை. மாறாக ஒரு தூய்மையான கண்ணீர் திரை கட்டி நின்றது. சட்டென்று அவள் குனிந்து ஆகாஷின் கால்களை பற்றி கொண்டாள். என்னை மன்னித்து விடுங்கள் ஆகாஷ். அவளது குரல் உடைந்து ஒலித்தது. நீ என்னை கொல்ல நினைத்து அந்த தண்டவாளத்தில் தள்ளிவிட்ட அந்த ஒரு நொடி மரணம் என் கண்ணெதிரே வந்த அந்த நிமிடம் நான் செய்த அத்தனை தவறுகளும் என் கண்முன்னே வந்து போனது. என் மேக்கப், என் கவர்ச்சி பேச்சு, நான் செய்த சில்லறைத்தனமான காரியங்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம்னு அந்த மரண பயம் எனக்கு புரிய வச்சிடுச்சு. அந்த ஒரு நொடியில் நான் பழைய மாயாவை கொன்றுவிட்டேன் என்று விம்மி விம்மி அழுதாள். ஆகாஷ் அப்படியே சிலையாக நின்றான். அவள் தொடர்ந்தாள். 3 வருடம் ஒவ்வொரு நாளும் உங்களை நம் பிள்ளைகளையும் நினைத்துதான் உயிர் வாழ்ந்தேன். இனி இந்த உலகத்தில் எனக்கு உங்களை தவிர, நம்ம பிள்ளைகளை தவிர யாரும் கிடையாது. உங்களுக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன். என்னை ஒரு வேலைக்காரியாகவாவது இந்த வீட்டில் இருக்க விடுங்கள் என்று அவள் கதறினாள். ஆகாஷின் கல்லான இதயம் மெல்ல கரைய தொடங்கியது. அவனது மூளை அவளை கொலைகாரியாக பார்த்தாலும் அவனது இதயம் அவளை ஒரு காயப்பட்ட தாயாக பார்த்தது. அவன் மெல்ல குனிந்து அவளது கைகளை பற்றி அவளை தூக்கி நிறுத்தினான். அவனது கண்களிலும் இப்போது கண்ணீர் வழிந்தது. இல்லை மாயா, நீ மட்டும் தப்பு செய்யல. நானும் புனிதமானவன் இல்லை. ஒரு கணவனா உனக்கு தர வேண்டிய அன்பை தராம காரும் கையும் தான் உலகம்னு நான் இருந்ததும் தப்புதான். வெளியூர்ல நான் பார்த்த அந்த பெண்களும் என் நண்பன் சந்திரனோட அந்த மோசமான பழக்கங்களும் என்னையும் ஒரு தப்பான பாதைக்குத்தான் கூட்டிட்டு போச்சு. நாம 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் காயப்படுத்திக்கிட்டோம், ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்காம போனோம் என்று தழுதழுத்தான் ஆகாஷ். அவன் அவளது முகத்தை 2 கைகளாலும் ஏந்தினான். அவளது நெற்றியில் ஒரு மெல்லிய முத்தமிட்டு அவளை இறுக்கமாக தூக்கி அணைத்து கொண்டான். அந்த அணைப்பில் பழைய கசப்புகள் அனைத்தும் கரைந்து போயின. இனிமே நாம பழைய கதையை பேச வேணாம் மாயா. இது உனக்கும் எனக்கும் ஒரு மறுபிறவி. இனி நம்ம பிள்ளைகளுக்காகவும் நமக்காகவும் மட்டுமே வாழ்வோம் என்று அவன் சொல்ல அங்கே கூடியிருந்தவர்களின் கண்களிலும் ஈரப்பதம் படர்ந்தது. மன்னிப்பு என்பது எவ்வளவு பெரிய ஆயுதம் என்பதை அந்த வீடு அன்று உணர்ந்தது. தண்டவாளத்தில் சிதைந்து போக வேண்டிய ஒரு வாழ்க்கை இப்போது ஒரு புதிய காதலாக அந்த அறையில் மலரத் தொடங்கியது. ஆகாஷும் மாயாவும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இணைந்தாலும் சட்டத்தின் கண்கள் அவர்களை விட்டு விடவில்லை.
மாயாவின் தந்தை தர்மலிங்கம் செய்த அந்த உடல் மாற்று நாடகம் போலீஸ் விசாரணையில் சிக்கியது. அரசு ஆவணங்களில் ஒரு பெண்ணின் மரணத்தை மறைத்து அதை தன் மகளின் மரணமாக சித்தரித்தது மிகப்பெரிய குற்றமாக கருதப்பட்டது. போலீஸ் அதிகாரி விசாரணையின் போது தர்மலிங்கம் நிமிர்ந்து நின்றார். சார், நான் செய்தது சட்டப்படி தப்புதான். அதுக்காக நான் எந்த தண்டனையையும் ஏத்துக்க தயார். ஆனா ஒரு அப்பாவா சிதைஞ்சி போய்கிட்டு இருந்த என் மகளோட வாழ்க்கையும் அவளோட குடும்பத்தையும் காப்பாற்ற எனக்கு வேற வழி தெரியல. ஒரு உயிருக்கு பதிலா இன்னொரு உயிரை நான் காட்டல. அடையாளம் தெரியாத அந்த பெண்ணுக்கு முறைப்படி இறுதி சடங்கு செஞ்சு என் மகளை ஒரு புது மனுஷியா மாத்தத்தான் இந்த நாடகத்தை ஆடினேன் என்று உருக்கமாக தெரிவித்தார். தர்மலிங்கத்தின் வாக்குமூலம் மற்றும் அவர் காட்டிய ஆதாரங்களின் அடிப்படையில் அவருக்கு சில ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் அவர் முகத்தில் வருத்தம் இல்லை. என் மகள் வாழ்ந்தால் போதும் என்ற திருப்தியுடன் அவர் சிறை சென்றார். சில மாதங்களுக்கு பிறகு அந்த பழைய பங்களா இப்போது ஒளியால் நிறைந்திருந்தது. மாடித்தளத்தில் அந்த பழைய குட்டி சுவர் இடிக்கப்பட்டு அழகான பூச்செடிகள் வைக்கப்பட்டிருந்தன. மாயா இப்போது பழையபடி அதீத மேக்கப் போடுவதில்லை. அவளது இயற்கை அழகு அவளது உள்ளத்து தூய்மையால் இன்னும் மெருகேற்றியிருந்தது. ஆகாஷ் தன் கார் சவாரிகளை குறைத்து கொண்டு மாலையில் சீக்கிரமே வீட்டிற்கு வரத் தொடங்கினான். அன்று மாலை இருவரும் அதே மாடி கைப்பிடி சுவரில் சாய்ந்து நின்றிருந்தார்கள். தள்ளி நின்று விளையாடி கொண்டிருந்த தங்கள் 2 பிள்ளைகளையும் ரசித்து கொண்டிருந்தனர். ஆகாஷ், அன்னைக்கு அந்த தண்டவாளத்தில் நான் விழுந்தப்போ என் கண் முன்னாடி இருட்டு மட்டும்தான் தெரிஞ்சது. ஆனால் இன்னைக்கு உங்க கூட இந்த நிலா வெளிச்சத்தை பார்க்கும்போது வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுது என்றாள் மாயா. அவனது தோளில் தலை சாய்ந்தபடி ஆகாஷ் அவளது கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டான். உண்மைதான் மாயா, நம்ம ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் எல்லா தப்புக்கும் காரணம். என் வாழ்க்கையில நீ தலையிடாத, உன் வாழ்க்கையில நான் தலையிட மாட்டேன்னு சொன்னோமே, அது சுதந்திரம் இல்ல மாயா, அது ஒருத்தர் கைவிடுறதுக்கான வழி. இப்போ எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு. உன் ஒவ்வொரு அசைவிலும் என் உரிமை இருக்கு. அதுதான் நிஜமான காதல் என்றான் ஆழமான குரலில். இருவரும் பழைய கசப்புகளை அந்த தண்டவாளத்திலேயே புதைத்துவிட்டு ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்கப் போவதாக அந்த நிலவின் சாட்சியாக வாக்குறுதி அளித்தனர். சந்திரன் போன்ற தவறான நண்பர்களும் வினோத் போன்ற சிறுபிள்ளைத்தனமான ஈர்ப்புகளும் இனி அவர்களுக்கிடையே நுழைய முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். வானில் தெரிந்த அந்த புது நிலவு ஒரு புதிய விடியலை அவர்களுக்கு தந்தது. ஒரு இல்லற உறவில் நீ தலையிடாதே, நான் தலையிட மாட்டேன் என்று ஒருவருக்கொருவர் இடைவெளி விடுவது சுதந்திரம் அல்ல, அது அழிவின் ஆரம்பம். ஒருவரின் தவறை மற்றவர் சுட்டி காட்டுவதும் ஒருவருக்கொருவர் இணக்கமாகவும் அன்பாகவும் அக்கறையுடனும் இருப்பதுமே இல்லறத்தை சொர்க்கமாக்கும். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.